இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் வாயிலாக தேவனிடமிருந்து எப்படி ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6 அதிகாரம் 32 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. உன் இருதயத்தை எனக்கு தா, நீ என்னை நம்புவதினாலும் என் சித்தத்தின்படி வாழ்கின்றதினாலும் மக்கள் ஆசீர்வாதங்களை உன் மடியில் கொட்டும்படி செய்வேன் என்று வாக்குறுத்திருக்கின்றார். பார்த்தீங்களா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கணும். மனசார கொடுக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுகி பெருகி நமக்கு கொடுப்பாருங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கொடுக்குறீங்களா? கொடுக்கும்போது மன சந்தோஷத்தில் கொடுக்குறீங்களா? இல்லை எல்லாரும் கொடுக்குறாங்கப்பா நானும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறீங்களா? மனசார கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். இரண்டாவதாக, ஏழை எளிய மக்களை போய் சந்திக்கிறது, அவங்களுடைய பசியை ஆத்துறது. எனக்கு எத்தனை பேர் ஆதரவற்ற இல்லைங்க, நிறைய பேர் கைவிடப்பட்ட ஒரு சில பேர் எத்தனையோ பேர் இருக்காங்களா, ஆனால் அது குழந்தைங்களாம் இருக்காங்களா, அவங்கள போய் சந்திக்கிறீங்களா? அந்த தவக்கால முயற்சின்றது, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தவம். நீங்கள் இந்த நாளில் நீங்கள் போய் ஏழை எளிய மக்களை சந்தித்து அவங்க நீங்கள் ஆறுதலாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மகிழ்விக்குது. பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. பார்த்தீங்களா? அதுதாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழைகளையும் உள்ளம் உடைந்தோரையும் பராமரிக்கும் என் ஊழியர்களுக்கு கொடு. பார்த்தீங்களா? இன்றைக்கி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. பார்க்குறீங்களோ? உங்களை சுற்றி நீங்கள் இருக்கிற ஏரியாவாக இருக்கட்டும், நீங்கள் போகிற ஒவ்வொரு பகுதியாக இருக்கட்டும், பார்ப்பீங்க ரோட் சைடில் எவ்வளோ மக்கள் வறுமையில் இருப்பாங்க, பசியாக இருப்பாங்க. அவங்களுடைய பசியை போக்கியிருக்கீங்களா? இல்லை அவங்கள கண்டும் காணாமல் கடந்து போயிருக்கீங்களா? ஒரு தடவை திரும்பி பாருங்கள். அவங்களுடைய வலி வேதனை எவ்வளோ இருக்கும்ல. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நிறைய கொடுக்கணும்லாம் இல்லைங்க, உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இதெல்லாம் பண்ணால் தான் இயேசப்பா எங்களை ஆசீர்வதிப்பாரா? அப்படி இல்லை. இதையும் பண்ணணும், கடவுளுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்கணும். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கணும். இந்த 40 நாள் மட்டும் தான் பரிசுத்தமாக இருக்கணும். நான் ஜெபிப்பேன், ஆண்டவருக்காக சில பல விஷயங்கள் பண்ணுவேன், அது இல்லை. வருடம் முழுக்க, உங்கள் வாழ்நாள் முழுக்க ஆண்டவருக்காக உங்களையும் நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போதுங்க. ஜெபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் என் ஆலயத்தில் நீ நெடுநாள் வாழ்ந்திருக்கணும். அம்மாவா இல்லையா? ஆலயன்றது இருதயம். அவனுடைய இருதயத்துக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே இதயத்துக்குள்ளே வாங்கப்பா, உங்களுக்காக என் இதய கதவு திறந்தே இருக்கு. என்ன நீங்கள் போங்க, உங்கள் இதயத்தில் தான் ஏகப்பட்ட கசப்பான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டு வச்சுருக்கீங்களே. நானாக இருக்கா? ஏசப்பா கேட்குற கேள்வி இதுதான். வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறீங்க, ஆனால் உள்ளே வந்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்கேன். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி யாரை நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்கீங்களே. மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சேவை செய்யும் ஊழியங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பெருகி பழுகி வர வைக்க போகிறேன். ஆசீர்வாதன்றது நமக்கு கிடையாது, எவ்வளோ பெரிய பாக்கியம்ல. நிச்சயமாகவே அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அங்கமாக இருக்கின்றார். நல்ல ஒரு தகப்பனாக இருக்கின்றார். நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இந்த தவக்கால முயற்சி, இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்காரல. நீ என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க? நீ பரிசுத்தமாக இருக்கியா? முழு மனசோடு நீ உன்னை தியாகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரல. கண்டிப்பாக நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மிடம் உள்ள சிறந்ததை இயேசுவை எனக்கு கொடுத்ததின் வாயிலாக அருள செய்ததற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உற்சாகமாக கொடுக்கின்றவளாக மாறவும் உன்மேல் நம்பிக்கையாக இருக்கவும் தயவாய் எனக்கு கற்பித்தரலும் அப்பா.
கொடுப்பதை குறித்து என் இருதயத்தில் இருக்கும் எல்லா பயத்தையும் சந்தேகத்தையும் அகற்றி போடுவீராக. ஏழைகளுக்கும் பணிக்கும் அன்புடன் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு வானத்திலிருந்து பல கனிகளை திறப்பீர நம்புகிறேன்ப்பா. ஐஸ்வர்யத்தின்படியே என் தேவைகள் எல்லாவற்றையும் அருள செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையை பிரசன்னத்தினாலும் பரிபூர்ணத்தினாலும் நிரப்புவீராக என்று விசுவசிக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத கனி முன்றும் இல்லாண்டவர் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துவீராக. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்துக்கு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.